ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு டிஆர்எல் பிளஸ் என்டர்டைன்மெண்ட். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா மேக்கப் தான் பார்க்க போகிறோம். இந்த கோலத்தில் வந்தாலே மேக்கப் தான் அர்த்தம். ஏன்னா நான் நிறைய வீடியோ மேக்கப்பில் போட்டிருக்கேன். அதெல்லாம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நான் மேக்கப் தான் பண்ண போகிறேன். அதுவும் இல்லாமல் மருந்தணி வச்சேன் கிளாசிக்கல் டான்ஸ் ஆடினதுனால. ஃபஸ்ட்டு வந்து இந்த மாய்ஸ்சரைசர் பற்றி நான் ஒன்று சொல்கிறேன். இந்த பாண்ட்ஸ் மாய்ஸ்சரைசர்ஸ் வந்து இது வந்து நம்ம மாய்ஸ்சரைசர் போடுவோம்ல, இந்த மாதிரி ரொம்ப பிசுன்னு இல்லாமல் நல்லா ஸ்மூத்தியாக இருக்கும். ஸ்கின்னை நல்லா ஸ்மூத்தியாக இருக்கும். இங்கே பாருங்கள், நான் இங்கே போடுறேன். இங்கே மட்டும் இந்த போடாமல் இங்கே போட்டு போடுறேன். இது பாருங்கள், ரொம்ப ரஃப்பாக இருக்கா? இங்கே பாருங்கள், ரொம்ப ஸ்மூத்தியாக இருக்குது. சவுண்டே கேட்கல. இது சவுண்டு கேட்குது. இங்கே ரொம்ப ஸ்மூத்தியாக இருக்கும். ரொம்ப பிசுன்னு இல்லாமல் ரொம்ப ஸ்மூத்தியாக இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணாலே கிடைக்கும். அமேசான் இல்லைனா நியர்பை சூப்பர் மார்க்கெட்டில் கூட கிடைக்கும். சரி, நம்ம வந்து ஃபஸ்ட்டு இதுதான் போடணும். மாய்ஸ்சரைசர், பாண்ட்ஸோட லைட் மாய்ஸ்சரைசர். இது லைட்டாக அப்ளை பண்ணிக்கலாம் நல்லா. ஓகே, இப்போ நம்ம வந்து மாய்ஸ்சரைசர் போட்டு முடிச்சாச்சு. ஓகே, இப்போ நம்ம இதை வந்து ஓரமாக பெட் மேலே வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து இது நம்ம மேக்கப் பவுச் எடுத்துக்கலாம். எவ்வளோ மேக்கப் திங்ஸ் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஃபேர் அண்ட் லவ்லி போட்டுக்கலாம். இது நான் போடக்கூடாது, இருந்தாலும் லைட்டாக ஃபங்க்ஷன் போகிறதுனால போட்டுக்கலாம். இதை பாருங்கள், நல்லா தான் இன்னும் வர மாட்டேங்குது. போட்டேன், தெரியுதா? கொஞ்சம் கொஞ்சம் ஓரமாக வச்சுக்கலாம். அப்போ தான் தெரியும் நம்மளுக்கு என்ன நம்ம யூஸ் பண்ணியிருக்கோன்னு. ஓகே, இதை போட்டாச்சு. அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபவுண்டேஷன் எடுத்துக்கலாம். ஃபவுண்டேஷன் அண்ட் பிளெண்டர் எடுத்துக்கலாம். நான் வச்சிடறோம், நம்ம அங்கே வைக்கிறதுக்கு இடம் இல்லை. இது வந்து என் கையில் வச்சுக்கணும். இது நல்ல ஸ்மார்ட்சியாக இருக்கும்ல. எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி ஃபவுண்டேஷன்ஸ்லாம் இங்கே போடலாம், ஏன்னா மெஹந்தி போட்டிருக்கேன். 1 and 2 பம்ப் போட்டாச்சு. 2 பம்ப்லேயும் இவ்வளோ தான் வந்திருக்கு. 2 பம்ப்லேயும் இவ்வளோ தான் வந்து இவ்வளோ தான் போடணும். இன்னும் ஃபவுண்டேஷன் அதிகமாக போட்டு பேய் மாதிரி இருப்பேன். வச்சுருக்க தெரிதா? இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கலாங்க, ரொம்ப கம்மியாக இருக்கும். மேக்கப் இல்லாமல் ஃபவுண்டேஷன் இல்லாமல் மேக்கப்பே இல்லை, மேக்கப் இல்லாமல் ஃபவுண்டேஷனே இல்லைன்னு சொல்லியிருப்பேன். ஓகே, நம்ம வந்து என் கையிலே பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து வேஸ்ட்டாக போகக்கூடாதுல்ல. கையில் பிளெண்ட் பண்ணிவிட்டு நம்ம மூஞ்சில் போடணும். இப்போ தான் கைஸ் குளிச்சுட்டு வந்து யாரும் இது பண்ணாதீங்க, என்ன ஆளுக்கு பிடிச்ச கையில் இது பண்ணுறான்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ பிளெண்ட் பண்ணி எதுக்கு கண்ணு கீழே நான் வைக்கிறேன்னா, கருவல்லையோ அதை மறைக்கிறதுக்கு தான் நான் வந்து வைக்கிறேன். யாரும் தப்பாக நினச்சிக்காங்க. ஓகே, பிளெண்ட் ஆகி விட்டது. கண்ணாடி இருக்கு, அதான் பார்த்துட்ருக்கேன். இது கொஞ்சம் தள்ளுங்க, பார்த்துக்கிறேன். தெரியுதா? தெரியலன்னா இப்படி வாங்க, இப்படி வந்து இப்படி பாருங்கள். ஓகே,
இந்த ஒட்டி போட்டுக்கிறேன். ஓகே, தெரியுதா அவங்களுக்கு? கண்ணாடிங்க பார்த்துட்ருக்கேன். இதுதான் கண்ணாடி தெரியுதா? கண்ணாடி பார்த்துட்டு இருக்கேன். பிளெண்ட் பண்ணுறேன் பார்த்துக்கிட்டே. பிளெண்ட் பண்ணியாச்சு. நம்ம வந்து இந்த ஓரமாக இங்கே அடுக்கி வச்சுக்கல, உள்ளே நல்லா தள்ளி வச்சுக்கலாம். அப்போ கண்ணாடி உடஞ்சிடும். அதனால தான் இது ஒன்று கைஸ். மேக்கப் திங்ஸ் என்னென்ன சொல்லணும். இந்த வந்து ஃபிட்மி வந்து நிறைய இருக்குது நம்மக்கிட்ட. எவ்வளோனா வந்து 2 இருக்குது, நிறையலாம் இல்லை, 2 இருக்குது. ஒன்று எங்கள் அம்மாவுக்கு, இன்னொன்று எனக்கு. இதுதான் எனக்கு, இது எங்கள் அம்மாவுக்கு. இந்த ஷேடு வந்து 235. இது வந்து 110. இப்போ நான் 110 யூஸ் பண்ணணும். ஏன்னா இது 110 தான் இருந்து 235 வந்து எங்கள் அம்மா தெரியும். ஷேடு சொல்கிறேங்க, ஷேடு. இது உள்ளே போட்டுருவோம். இதை இங்கே வச்சுருவோம். ஏன்னா நம்மளுக்கு இல்லை காய்ஸ். ப்ரெஷ்ஷு மட்டும் எடுத்துக்கணும் காய்ஸ் போகிறதுக்கு. அது இதில் போட்டால் ஒரு மாதிரி வரும். ப்ரெஷ் எடுத்துக்கணும். ப்ரெஷ்ஷு உள்ளே இருக்குது. ப்ரெஷ் எடுத்து இதுதான் நம்ம ப்ரெஷ். இருங்க, நான் அப்புறமா கற்றுக்கிறேன். இருங்க, நான் காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். இது வந்து ஒரு இருமி. இது வந்து பாருங்கள், இது வந்து நிறைய இருக்கும் இந்த மாதிரி. இது வந்து லிப்ஸ்டிக்கு, இது வந்து ஐ ஷேடோ. இது கீழே ஒன்று வந்துச்சு. இது வந்து பிளெண்டரு. இது வந்து இந்த மூக்கில் வச்சு இது பண்ணுவாங்கல்ல, ஷைனரு. அதுக்கப்புறம் இது வந்து ஐப்ரோஸ்க்கு. இவ்வளோதான் இருக்குது. மொத்தமாக 5 இருக்குது இதில் ப்ரஷஸ். இப்போ நம்ம எடுத்து பிளெண்ட் பண்ணலாம். காம்பேக்ட் போடணும், பிளெண்ட் பண்ணலாம்னு சொல்லி. கண்ணாடிலாம் அழுக்காக. பொங்கல் நேற்று தான் முடிஞ்சிச்சு. இது மாட்டு பொங்கல். காலையில் எழுந்து எங்கள் அம்மா சொன்னாங்க ஹாப்பி பர்த்டேன்னு, கலாய்ச்சாங்க. இட்ஸ் ஓகே. யார் உங்கள் இந்த மார்னிங் 12 மணிக்கு உங்களுக்கு கலாய்ச்சாங்கன்னு சொல்லுங்கள். எங்கள் அம்மாவும் 12 மணிக்கு தான் எனக்கு கலாய்ச்சாங்க. இந்த ப்ரஷ்ஷு வேணும், அந்த காம்பேக்டும் ஓரமாக வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்தது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சுது, எல்லாருக்குமே ஃபேவரட். இது எனக்கும் ஃபேவரட் சொல்கிறேன். இதுதான் துள்ள இருக்குது. சவுண்ட் கேட்குதா? இருங்க, 1 2 3 ஐ ஷேடோ. எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது இன்னும் கண்ணுக்கு ஷேட் கொடுக்குதில்ல, திறக்க முடியாது பேசிட்டு. இதுக்கும் ப்ரஷ் கொடுத்துருக்காங்க, அதனால் நம்ம ப்ரஷ்லேயே கொடுத்துக்கலாம். இதுக்கு ப்ரஷ் கொடுத்துருக்காங்க, இருந்தாலும் எனக்கு வந்து இந்த ப்ரஷ் யூஸ் பண்ண பிடிக்காது. அதனால் நம்ம இதுலேயே ரொம்ப டஸ்டாக இருக்குது.
டஸ்ட் இல்லை, இந்த மாதிரி ஒட்டி இருக்கு இதெல்லாம். இந்த ஃபவுண்டேஷன் வச்சு ஐயோ இதெல்லாம் ஒட்டி இருக்குங்க அப்படின்னு சொல்லலாம். ஐயோ இந்த இந்த இதெல்லாம் இந்த ஐஷேடெல்லாம் ஒட்டி இருக்குங்க. அதனால தான் இதெல்லாம் வந்து இப்படி ஒரு இது உள்ள வந்துடும். வேணாங்க இது அழகாக கலந்தால் பார்த்தா வந்து பேய் மாதிரி இருக்கா. போட்டு போயிருந்துக்கோ. ஓகே ஷால் மாதிரி போட்டாச்சு. ஓகேவா, இந்த மாதிரி தூசி பறக்கிறது தெரியாதுன்னு நினைக்கிறேன். கேமராவில் தூசி பறக்குச்சு, இந்த இது பறக்குது. இது கழுவிடணும், ஏன்னா வந்து அப்படியே போட்டால் திரும்ப இதுவாகிடும். சரி இது எப்படி வச்சுக்கலாம். அடுத்தது 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 இன்னும் 2 ஐலைனர் வச்சுக்காது நியூஸ் கேட்காதீங்க. இது வந்து இந்த ஐலைனர் காலியானது. இது வந்து ரொம்ப டார்க்காக இருக்கும், உங்களுக்கே தெரியும். ரொம்ப 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 திக்காக வரும் ரொம்ப. ஆனால் இதுவே இதுங்க இப்படி போட்டால் பாருங்கள் எவ்வளோ திக்காக்கும். இது வந்து இப்போ நம்ம இதில் போட்டது, இது வந்து நம்ம இதில் போட்டது. பார்த்தீங்களா எவ்வளோ டிஃப்ரென்ஸுன்னு. ஓகே, அதனால தான் நான் இது யூஸ் பண்ணுறேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி தின்னாக போடுறது. திக்காக போட்டால் எனக்கு பிடிக்காது. இது நல்லா பிடிச்சிருக்கலாம். இது பாருங்க, எனக்கு நீங்கள் வந்து எங்கள் வீட்டுக்கு வந்து எங்கிட்ட மேக்கப் போட்டுக்கிறேன்னா வாங்க எங்கள் வீட்டுக்கு. ரெண்டு எடுத்துக்கணும். ஓகே, ப்ரஷ் தேவைன்னு நான் சொல்லிட்டேன் ஸ்டார்டிங் வரையும். ஏன் ப்ரஷ் எடுத்ததுக்கு ஒரு நாளைக்கு அப்படி கேட்காதீங்க. அடுத்தது மஸ்காரா போட்டுன்னு தான் தெரியும். இங்கே நான் முட்டி போட்டு நின்றுருக்கேன். பரவாயில்ல, நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சேர் இது நல்ல சோஃபா மாதிரியே இருக்கும், சூப்பராக. அதனால் நம்ம இதில் உட்காந்து மேக்கப் போட்டுருக்கலாம். நான் இங்கே தான் இருக்கேன். இது பயமா எனக்கு பயமாக இருக்குது. அது உட்காந்து முடியல.
சப்பாங்கள் போட்டு தான் உட்காரணும், கீழே நீட்டு உட்கார முடியாது. உட்காந்து வச்சு கம்ஃபர்டபுளாக. இப்போ நானும் எனக்கு கால் வலிக்குது கைஸ், முட்டி போட்டுருந்தேன். இது என் பரதநாட்டியத்துக்கு வாங்கினது, சின்னதாக இருக்குன்னு சொல்லிட்டு மாற்றிட்டாங்க, சின்னதாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே போடலாம் போடலாம். நான் அழகா மேக்கப் போடுறேன்ல. இந்த லிப்ஸ்டிக் போடலாமா வேண்டாமா, இல்லை ஒரு சர்ப்ரைஸ் ஒரு தள்ளி வச்சா அந்த சர்ப்ரைஸ் நம்ம இங்கே எடுக்க முடியும். இங்கே தான் இருக்கு, இங்கே தான். இல்லை இதாக போடலாமா, இருங்க கையை விட்டு இட முடியல. ஓகே எடுத்துட்டேன். இல்லை இதை போடலாமான்னு கன்ஃபியூஸாக இருக்குது. டப்பாவை எப்படி போடுவான்னு கேட்காதீங்க. உள்ள ஃபுல் ஆஃப் லிப்ஸ்டிக்ஸ். இதுவும் வந்து ஒரு ப்ரொமோஷன் நினச்சிக்கோங்களேன். இது வந்து ஷேட்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும். ஐ லவ் இட். இது வந்து ப்ளஷ் பிங்க்கு, எனக்கு ரொம்ப பிடிச்ச கலர் இது. இது வந்து ஆக்சுவலி பீச் கூட சொல்லுவாங்க, பீச். உங்களுக்கு கையிலே போட்டு காட்டுறேன் லைட்டாக. இது வந்து ப்ளஷ்ஷு, ஸ்மெல் வாசம் போட்டு ப்ளஷ் போட்டுருக்கோம். அதே கொஞ்சம் டார்க்காக இருக்குன்னா வந்து எப்படி ஃபேபர் பிங்க்கு இங்கே போட்டிருக்காங்க, எங்கள் அப்பா தான் போட்டார். ஃபேபர் பிங்க், அது டார்க்காக, கொஞ்சம் டார்க்காக, அதோட கொஞ்சம் டார்க்காக. ஸ்மெல் வாஸ் குட் காய்ஸ், ஐ லவ் இட். ஆனால் இது வந்து ஃபேப்ரிக் ரெட்டு, அது பிங்க் கலர், இது ரெட்டு. இட்ஸ் ஸோ டார்க். அதுக்கப்புறம் ப்ளஷ் ரெட், அதே தான், இதை விட கொஞ்சம் டார்க். ஓகே, இந்த 3 ஷேட்ஸ் இப்போ நாங்கள் ப்ளஷ்ஷாக யூஸ் பண்ணால் என்ன ஆகும் தெரியல. 3 ஷேட்ஸும் நம்மளுக்கு இந்த 3 ஷேட்ஸும் நம்மளுக்கு வந்து யூஸாக இருக்கும். இந்த 3 ஷேட்ஸ் வந்து இது பாருங்க, இந்த கலந்து அடித்து ஒரு இது போடலான்னு நினைக்கிறேன், லிப்ஸ்டிக் போடலான்னு நினைக்கிறேன். இது ரொம்ப கலந்து அடித்தா இந்த கலர் தான் வருது. அண்ட் ஐ டோன்ட் வாண்ட் இட். ஏன்னா வந்து நம்ம வந்து ரொம்ப கிராண்டாக ட்ரெஸ் பண்ணணும். என்ன தெரியும், எப்படி தெரியுமா போடணும், நான் இதை போட தான் போகிறேன், நான் இல்லைன்னு சொல்லலை. எனக்கு இந்த ரெண்டுத்தில் எந்த ரெட்டுன்னு இப்போ கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன் கொஞ்சம். அண்ட் நிறைய நிறைய ஐலைனர்ஸ், 4 ஐலைனர்ஸ். ஓகே, ஐ லவ் இட். ஐலைனர்ஸ் அண்ட் லிப்ஸ்டிக், ஐ லவ் இட் த லிப்ஸ்டிக். ஓகே, அடுத்தது இதோ நம்ம வந்து இதை தான் போட போகிறோம். என்னதுன்னா ப்ளஷ் எடுத்துக்கலாம். ப்ரஷ் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு இது இல்லை சாரி இது. அதுக்கப்புறம் இது லாஸ்ட்டாக எது தெரியுமா, மை சீக்ரெட் லிப்ஸ்டிக், கிளாஸ் லிப்ஸ்டிக். அது கொஞ்சம் கேவலமாக தான் இருக்கும், ஏன்னா நான் காலி பண்ணிட்டேன். ஓகே, இப்போ வந்து இது வந்து லிப் லைனராக யூஸ் பண்ணுவோமா லிப்ஸ்டிக்லேயே. இவ்வளோ லிப்ஸ்டிக் இருக்குது, அது நம்ம கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம்.
தோ இப்படி இந்த சைடு ஓரத்தில் இந்த லிப்ஸ்டிக் இருக்குது, இந்த ப்ரஷ் இருக்குல்ல, இந்த லிப்ஸ்டிக் ப்ரஷ் இந்த சைடு ஓரத்தில் பண்ணிவிட்டு லிப் லைனராக யூஸ் பண்ணிக்கலாம். And it was super. Okay. அப்படியே இது வந்து லைட்டாக பிளெண்ட் பண்ணிவிட்டு இதில் தான் நம்ம போடுறோம். ஏன்னா இதில் போட்டால் ரொம்ப டார்க்காக தெரியும், ரொம்ப ரொம்ப டார்க்காக தெரியும். அதனால நம்ம வந்து இந்த ப்ரஷ்லேயே போட்டுக்கலாம். இதான் கொஞ்சம் லைட்டாக அழகாக இருக்கும். கொஞ்சம் டார்க்காக போட்டால் வந்து ரொம்ப அசிங்காயிடும். அசிங்கமாக இருக்குது சரி. ஓகே, ஸ்மெல் ரொம்ப நல்லாயிருக்கு, அதனால தான் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் இதை பாக்ஸ்குள்ளேயே வச்சிடலாம். ஓகே, அண்ட் நம்ம எதை போனோம், நம்ம ஃபேவரட் சீக்ரெட் லிப்ஸ்டிக் போடணும்ல. இது ரொம்ப கிளாஸியாக ஸ்ட்ராபெரி ஸ்மெல். வாவ், லிப் க்ளாஸ். ஓகே, ஐயோ காஜல் போடல. கண்ணு இறக்கு. எனக்கு இந்த காஜல் போட மட்டும் வரவே வராது guys. அதாவது இதை வச்சு இது சாஃப்டாக தான் இருக்கும், இதுக்குள்ளே கூட தள்ளிக்கலாம். லைட்டாக வேண்டாம், லைட். ஓகே, இந்த டாட் வச்சு நம்ம ட்ரிக் பண்ணிக்கணும்மா. இங்கே வந்து இது வச்சு டாட் வச்சு அது இப்படி களைச்சி விட்டா இது வரணும்னு சொல்லுவாங்கல்ல, ஸ்மைலியாக. பண்ணமா டாட் வச்சுட்டேன், பண்ணிவிட்டேன். வருது சூப்பர். அந்த அழைச்சிடலாம் வேண்டாம் கரெக்டாக. ஸோ பொட்டு வச்சிடலாம். நம்ம வந்து இந்த பொட்டு வைக்க முடியாது, கல் பொட்டு தான் வைக்க முடியும். அப்போ தான் ஐயோ நான் ஏன் ப்ரெஷ் உள்ள போட்டேன். நான் போயிட்டு ஸோ நம்ம இதை ஆர்டர் பண்ணோன்னா இது ரொம்ப எனக்கு இந்த ஷேட்ஸ் தான் ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. இது பாருங்கள் எவ்வளோ ஷேட்ஸ், இதில் இன்னும் நிறைய ஷேட்ஸ் இருக்குது. இதை பாருங்கள், இதோட ஒரு இது காஜல். இது வந்து இதுதான் லோக்கல்ஸ் கிடையாது, பிராண்டட் தான் நான் சொல்லிட்டேன். அப்புறம் வந்து நீங்கள் வந்து லோக்கல் கடையில் வாங்கிட்டு வந்து ப்ரொமோஷன் பண்ணுறா அப்படிலாம் கேட்காதீங்க, ஆன்லைனில் வாங்கினது தான். அதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்ல டார்க்கான ஐலைனர்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த கைஸ் இந்த மாதிரி ஐலைனர் இருக்கிறதெல்லாம் I love it, just I love it. Okay, we can put bindi in our
நித்தி நல்லா தீ உள்ள போடு உள்ள போடு உள்ள போடு உள்ள போடு உள்ள போட உள்ள போ உள்ள போடு உள்ள போடு உள்ள போடு உள்ள போடு இதை உள்ள போட முடியாது. ஓகே மூடி வச்சா அவ்வளோதான். பொட்டு வைக்கணும். பொட்டு மஸ்து குமார் இல்லைன்னா எங்கள் அம்மா அடித்து தள்ளி குமார். ஐயோ என்ன கைஸ் சத்தம் அப்படின்னு சத்தம் அது சேரை நவுத்துனாலே அப்படிதான் சத்தமே வருது. என்னது அந்த சயின்டிஃபிக்கான ஒரு இது. அதுக்கப்புறம் நம்ம இதை அப்படியே தள்ளி விட்டுக்கலாம். இப்படி வச்சுன்னா தள்ளி விட்டுக்கலாம். தெரியுதா? இப்போ நம்ம போட்டு வச்சுக்கலாம். போர் அடிக்குதுங்க மூஞ்சை பார்த்தா அழகாக இருக்கும். அந்த மாதிரி நம்மளே நினச்சிக்கணும். அப்புறம் நம்மளுக்கு ஹர்ட்ன்ற பேரில் காண்டாகும். ஒரு கல் போட்டு சின்னதாக ஒரு கல் போட்டு வச்சுக்க. வரவே மாட்டுதுங்க. இது ரொம்ப ரோதனையாக இருக்கும். இந்த கல் போட்டுக்கிட்ட வச்சு வரவே வராது. எடுத்தா ஐயோ என் கையை விட்டேன். இருங்க கொஞ்சம் ஸ்டைட்டாக அழகாக ஸ்டைல். ஸோ என்னோட மேக்கப் லுக் ட்ரெஸ் வந்து இருங்க ஃபோட்டோ என்ன ட்ரெஸ்ன்னு பார்க்கலாம். நம்மளே மீ எனக்கு என்ன ட்ரெஸ் மீ? ஓகே அப்பா இருக்கார் பாரு அவரு. அப்பா அப்பா ஓகே இப்போ நம்ம வந்து குப்பை தொம்பெல்லாம் போட்டாச்சு. ட்ரெஸ்ஸு வந்து ஃப்ராக்குன்னு சொன்னாங்க. ஞாபகம் இருக்கா? ஃப்ராக்குன்னு சொன்னாங்க. ஆனால் நான் ஃப்ராக்குக்கு ஏற்ற மாதிரி தான் ட்ரெஸ் பண்ண மாடலுக்கு தான் ட்ரெஸ் பண்ணியிருக்கேன். இதுல இல்லை சொல்லுங்க. ஓகே இப்போ நம்ம வந்து ஹீரோ டூர் போடல. ஹீரோ டூரில் ஒரு போடல கைஸ், நினச்சிக்காதீங்க. கைஸ் நான் இங்கே தான் இருக்கேன். ஓகே இந்த ரேக் ஃபுல்லாக மை ட்ரெஸ் ஒன்லி. இதோ இங்கே வந்து இந்த ரேக் ஃபுல்லாக இந்த ரேக் மை ட்ரெஸ். ஃப்ராக்கு மாதிரி ஓகே ஃப்ராக் ஆகிட்டு ஆமாம் தான் நினைக்கிறேன். நீங்கள் பார்க்கலாம் பிரிச்சு நம்ம. ஆமாம் ஃப்ராக் தான். நம்ம வந்து ட்ரெஸ் மாற்றிட்டு வந்துடலாம். ஸோ இதான் என் ட்ரெஸ் பார்த்துக்கோங்க. அதெல்லாம் அப்புறமா மாதிரி அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வீடியோவாக வரும். ஸோ பாய் ஃப்ரம் டிஆர்எல் பிளஸ் என்டர்டைன்மெண்ட். மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் பெரிய வீடியோ உங்களுக்கு கொண்டே வரும். ஓகே பாய்.